இப்போ சைவத்துக்கும் அது நடக்குது. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்பான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. இது கண்ணப்பர் நாயனார் வந்து தமிழ் கதை, தமிழர்களால் சொல்லப்படுற கதை. கண்ணப்பனாரை வந்து நம்ம தான் சைவ மதத்தில் தான் அந்த கதைகள்லாம் வருது. கண்ணப்பனாருக்கு நம்ம படம் எடுத்திருக்கோம். அதாவது திருவிளையாடல் இந்த மாதிரி இதில் அந்த ஒரு செக்மெண்ட்டாக வரும். தனியாக கண்ணப்பனாருக்குன்னு படம் எடுக்கல. இவன் கண்ணப்பான்னு ஒரு தனி படம் எடுத்தான். சரி, இதோ கண்ணப்பனாயரோட ஒரு பக்தி படம் போல, நம்மளும் பக்தி மார்க்கமாக அந்த படத்தை பார்க்கலான்ட்டு போட்டா அது ஒரு காஜி படமா இருக்கு. பாலையா படமா? அது என்ன எவன் படமோ, இது வந்து முழுக்க ஆபாசங்க. அது ஒரு காட்டுவாசி இது மாதிரி காமிச்சு, அது சாமியும் காட்டுறாங்க. பார்த்தா வந்து ஃபுல்லா வந்து ஐட்டம் சாங்ஸை போட்டு என்னமோ போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அதுல பாக்குறோம் 2-3 அந்த படத்தை அப்படி சும்மா ஓட்டி ஓட்டி பார்த்தாவே நான் முழுசாவே பார்க்க தோணல. அது ஓட்டினாவே ஆபாச காட்சிகள். படம் முழுக்க ஆபாசத்தை போட்டு கண்ணப்பான்னு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க தெலுங்குல. அப்போ அது எனக்கு தான் தமிழ் டப்பிங்லேயும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, நம்மளுடைய கதையை எடுத்து அவங்களோட தான் மாற்றுறாங்க. அது கண்ணப்பனார் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சோம்னா மாட்டிக்கு வாங்கிட்டு கண்ணப்பா அப்படியே முடிச்சுட்டோம், கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இயல்பாக கூட வச்சிருக்கலாம்ல. இயல்பாக கூட சாதாரணமாக அவங்களையும் கண்ணப்பன் இருப்பாங்கல்ல, வச்சுக்கலாங்க. சரி, நானே கேட்குறேன்னா ஒரு தெய்வீக தன்மையில காட்டுறதுல உங்களுக்கு என்ன கேடு? இப்போ இவங்களுக்கு அதுதான் ஒரு பிரச்சனை. இவங்க எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறதுலேருந்து எடுத்து நீ அதுக்கு நல்லபடியாக நீ பயன்படுத்தினா கூட பரவாயில்ல, அதை கொச்சப்படுத்துற ஒரு மறைமுகமாக. நீங்கள் பாருங்கள், கிருஷ்ணர் நம்மளோட கடவுள். கிருஷ்ணரை எடுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு இந்த ஆபாச கதைகள் எல்லாத்தையும் போட்டு எதுக்கு இந்த ஆபாச கதைகள்? கிருஷ்ணரை வந்து நீங்கள் கிருஷ்ணராகவே எடுக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த ஆபாச கதை? ஐயப்பன் எடுக்கிறீங்கன்னா ஐயப்பனுக்கு ஒரு ஆபாச கதையை வைக்கிறேன், எதுக்கு? இந்த ஆபாச கதைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதை தான் கண்ணப்பனார் கண்ணு முன்னாடியே அதை தான் பண்ணுறேன். ஏதோ அந்த காலத்தில் புராண காலத்தில் ஏதோ போனீங்கன்னா அது வேற. கண்ணு முன்னாடி கண்ணப்பனாரை வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை ஒரு ஆபாச காட்சிப்படுத்தி நீங்கள் அதை எவனுமே கேட்கணும் இல்லை, தடுக்கவும் இல்லை. இந்த இந்து அமைப்பில் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? எப்படா நீ வந்து கண்ணப்பனாரை வந்து இவ்வளோ தப்பாக காட்டுற, இவ்வளோ அசிங்கமாக, இவ்வளோ கவர்ச்சி ஏண்டா காட்டுற? இதை கேட்கணும்ல. இப்போ அது முருகனுக்கும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வள்ளி தேவன கதையெல்லாம் வரும்போது இவங்க எப்படி அதை போர்ட்ரே பண்ணுவானுங்க? அதுதான் பயமா இருக்குது. முருகன் படமா எடுக்க போறாங்களா என்ன இலவுன்னு தெரியல நமக்கு. இது ஒரு போஸ்ட் மட்டும் வந்திருக்காது, நமக்கு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து ராஜராஜ சோழான ஒரு படத்தை எடுத்தானுங்க. அது கடைசியில் கேட்டால் ஒரு திருடனை பற்றியான படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு சோழனை பற்றிலாம் இல்லை, சும்மா கிரீடத்தை திருடிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிட்டாங்க. நம்ம எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே எதிர்பார்க்குது.